மரத்துக்கு மாநாடு வர்றான், மரத்தோட பேசிட்டுருக்கான்னு சிரிக்கிறீங்க. நான் என்ன செய்யறது? உங்களை போய் மரத்துக்கு ஓட்டா இருக்கேன்னு. மரத்துக்கு ஓட்டு இல்லை, என் உயிர் அதுகிட்ட இருக்கு, அதனால நான் பேசுறேன். இப்ப நமக்கு என்ன இதுல கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு அல்லது சுடுகாடு. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டமாயிருச்சு, உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. இப்ப உங்களுக்கு போத்தல்ல வந்துருது, நீங்க குடிக்கிறீங்க. அப்ப காக்கை, குருவி, மான், மைனா, கொக்கு, சிறு யானை, புலி, சிங்கம், கரடி, பட்டுப்பூச்சி, தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்னு ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம், அதெல்லாம் செத்தா எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீங்க இல்லாம அது வாழும், அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை, அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப என் அப்பா என்ன சொல்றாங்க, நீ தண்ணீரை பூமிக்குள்ள ஆழ்குழாயை நிறுத்தணுங்கிறாங்க. இப்ப 400 அடி 500 அடிக்கு நீங்க பூமிக்கு கீழே போய் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். அப்ப மற்ற மரங்கள், செடி கொடிகள் அந்த 400 அடி 500 அடிக்கு வேற உள்ள இறக்கி தண்ணீர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ உனக்கு தண்ணீர் வானத்துல தேடு, மேகத்துல தேடு. அப்ப மேல இருக்கிற தண்ணீரை கீழே அறுவடை செஞ்சு கொண்டு வா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையா கொண்டு வரும். அதான் மரம், மண்ணின் வரம், வரப்பதே மனிதாரம்ங்கிறோம். மரத்துக்கு மாநாடு வர்றான், மரத்தோட பேசிட்டுருக்கான்னு சிரிக்கிறீங்க. நான் என்ன செய்யறது? உங்களை போய் மரத்துக்கு ஓட்டா இருக்கேன்னு. மரத்துக்கு ஓட்டு இல்லை, என் உயிர் அதுகிட்ட இருக்கு, அதனால நான் பேசுறேன். உலகத்தில் எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம், செடி கொடிகளை தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் முறையில நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இதையெல்லாம் படிப்பிக்காத ஒரு கல்வின்னு வச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்ப எங்களுடைய அதுதான் சொல்றாரு நம்ம அப்பா, நம்மால் வரவங்க சொல்றாங்க. இங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த குடிநீரை பாருங்க, அரசு இது கொடுக்குது, மடிக்கணினி கொடுக்குது, மிதிவண்டி கொடுக்குது, மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குது, மசாலா அரைக்கிறது கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இலவசம். நான் ரொம்ப நாள் விமர்சிச்சுட்டேன், இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டாங்க. விலையில்லா. எனக்கு திருட்டுன்னு சொல்லிட்டுனா அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு அப்படி சொல்றோம்ல, அது மாற்று பேர் இல்லை தமிழ்ல. அதனால அது விலையில்லா மடிக்கணினி. நான் கேட்டேன், இப்ப விலை இல்லாம எங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்க வாங்கின இடத்துல விலை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு திட்டம் பாருங்க. அரசு காசுல தன் கட்சிக்கு தன்னுடைய முத்திரை, தன்னுடைய சின்னத்தை போட்டு 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வேட்டி செலவு கொடுக்குறேன், அதுல அரசு காசுல தன் கட்சிக்கு வாக்கு சேகரித்துக்கிறது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்கா பாரு. ஏன் உங்ககிட்ட சொல்ற, நீங்க தான் கேட்க வேண்டிய ஆளுங்க, நீங்க தான் கேட்கணும். பாருங்க, தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாத்திடுச்சு. இதுல என்னன்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர் சொல்றாங்க, 800 கோடி மக்கள் உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்கு. இப்ப 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை 20 விழுக்காடா உயர்த்துறது அப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சாம் பாருங்க. அவன் தான் உலகத்துல கொடுமை, ஹிட்லரை விட கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை. பாருங்க, எல்லாம் வித்துட்டு இப்ப சொல்றான், நீ இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை விடுறான். அவ்வளவுதான் அவனுடைய பொறுப்பு, அவ்வளவுதான் பொறுப்பு. இப்ப தமிழ்நாடு அறிவிக்கிறதுல 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்ட்டு, அவ்வளவுதான் அரசனுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகர்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லை. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகருக்கு வந்தது நமக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, மனிதர்கள் நம்ம போத்தல்ல குடிக்கிறோம், இந்த மற்ற உயிரினங்கள் படுகிற பாட பாருங்க. அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமான்னு பாருங்க. கடலை, வேர்க்கடலை பல ஆயிரம் ஏக்கர்ல போட்டிருக்கு. அங்க இருந்து என்ன மரச்செக்கில் மயில இங்க பாருங்க, கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்க பக்கத்திலே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம், என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நானே வச்சிருக்கேனே, போட்டுருவேன், அங்க ஒண்டி போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய், அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்ப எள்ளு விளை வைக்கிறோம், பல ஆயிரம் ஏக்கர்ல. இந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம், எள்ளு நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்ப எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையோ நம்ம தீவனமா நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த கற்றாழைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய சந்தையா இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டா கொட்டாங்கச்சி பல ஆயிரம் ரூபாய்க்கு போகுது, அடுப்பு கறி பல இதுக்கு போகுது. அப்ப அதெல்லாம் எதுல பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம சாராய பொருளாதாரத்துல நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு.
போங்க. இப்போ தேன் பண்ணை வைக்கிறேன். எங்கெங்கே பல ஆயிரம் ஏக்கரில் விளைநிலம் செய்யும் போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அது அரசு பணி தான். எப்படி வேலை செய்யறாரு பாருங்க, தேனீக்கள் வராம. அதுவே ஒரு பாருங்க எப்படி கொண்டு வரேன் பாருங்க, தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும்னு சொல்றேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. சூரியகாந்தி பல 100 ஏக்கர்ல இருக்குதுன்னா அங்கிருந்து நம்ம தேன் தயாரிச்சுக்க முடியுது. சூரியகாந்தி விதை எடுத்து இப்ப பாருங்க எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்க, எப்படி எண்ணெய் வருது பாருங்க. சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது. இப்ப தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்க இருக்கு, பொள்ளாச்சியில் இருக்கு, இல்ல நாகர்கோவில் இருக்கு, கன்னியாகுமரி, அது அங்க தொழிற்சாலை. அப்ப தொழிற்சாலைனா அங்கிருந்து நீங்க தேங்காய் மட்டும் இல்ல, அதுல இருந்து இளநீர் பதப்படுத்துவது, மதிப்பு கூட்டி அதை கொண்டு போறது, தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், தேங்காய் கொட்டாச்சி, அது அது இது, அப்புறம் தேங்காய் நார் பின்னுவது, அப்ப அதுல இருந்து தென்னந்தட்டியில பாய் பின்னுவது, விளக்குமாறு எடுப்பது. இப்ப சீனாவில பிளாஸ்டிக்ல இருந்து பாருங்க நார், இந்த கயிற்று கட்டில் இருக்கு, அமெரிக்கால 40,000 ரூபாய் இந்த கயிறு. அது போட்டா உங்களுக்கு நம்புவீங்க. பாருங்க எவ்வளவு வேலை வருது பாருங்க அங்கே. அப்ப இது வந்து நீங்க என்னன்னா கட்டடமா கட்டல, ஒரு தகர இதை போட்டு கீழே இந்த பால் சீலிங்கிற மாதிரி இதை போட்டு அதில் குளிர் விட்டுருவேன். ரொம்ப பெரிய செலவு இல்லை, டக்கு டக்குன்னு நிறுவி விட்டுருவேன். போங்க. இப்ப பாத்தீங்க, இது பாத்தீங்க இப்ப மூங்கில்னா நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, அதன் பயனை பாருங்க, அது எவ்வளவு பொருளாதாரம் பாருங்க, என்னென்ன வேலை கை செய்து பாருங்க. மூங்கில் நாற்காலி, மூங்கில் கட்டில், மூங்கில் இந்த பாருங்க போத்தல், எல்லாமே அதில் நம்ம செய்ய முடியுது. இதுக்கு போகணும். இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்குல்ல, இந்த பாலித்தீன், இந்த குலைமம் நெகிழி இருக்குல்ல, அதை ஒழிச்சிட்டு இதுக்கு போகணும். இப்ப நாடே குப்பை மேடம், இது எவ்வளவு பயன் இருக்கு பாருங்க இந்த மூங்கில்ல பாருங்க. போங்க போங்க. அப்ப அந்த மூங்கில்ல நார் எடுத்து, இது கரும்பு, பல 1000 ஏக்கர்ல நான் கரும்பு விளைய வச்சிடறேன். அந்த கரும்பு சார்ந்த தொழிற்சாலைக்கு போறேன். கரும்பை வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் படித்தவங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அதுக்கு சர்க்கரை ஆக்குறேன், நான் வெல்லம் ஆக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து அந்த கருப்பட்டின் வெள்ளை கட்டி மாதிரி இருக்கிறத விரும்பல, அச்சு போல இருக்கிறத விரும்புறாங்கன்றாங்க. நான் அந்த அச்சை மாத்திடுறேன். அதுல இருந்து தாள் தயாரிக்கிறோம். கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது பிரேசில், அதுக்கு போயிடுறோம். அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது. பிரேசில் தொழில்நுட்பத்தை பின்பற்றுகிறோம். அப்ப கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு செஞ்சுக்கிறோம். இப்ப தக்காளி பல 1000 ஏக்கர்ல விளைய வச்சுக்கிறோம். தக்காளியில இருந்து உணவு தேவைக்கு பெட்டி அடிச்சு பிள்ளைங்க அப்படியே அடிச்சிருவாங்க. அது போக பல கூழ் தயாரிக்கிறாங்க. தக்காளி ஜாம் சொல்லுவோம்ல, அது ஊறுகாய், அது சமையல், அதான் ஜாம் வந்து சமையல் சுவையூட்டி, அது தயாரிக்கிறோம். தக்காளி ஊறுகாய். இப்ப தக்காளி நான் ஒரு மாதிரிக்காக சொல்றேன். பருத்தினா பருத்தி, மரவள்ளி கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்குனா அது சார்ந்த தொழிற்சாலை. இப்ப பனை இருக்கு. பனை வந்து உங்களுக்கு தெரியும் 840 பொருளை அது பயன்பாட்டுக்கு தருது நமக்கு. அதனாலதான் அது பெருங்கொடைன்னு சொல்றாங்க. அது கற்பகத்தருன்னு சொல்றாங்க. நம்ம அந்த பெருங்கொடை, இயற்கையினுவது பனை மரம் இல்ல, அது புல்லு. அறிவியல் அப்படிதான் சொல்லுது, அது புல்லு தான், பெரிய புல். இப்ப பனை மரத்துல இப்படி ஏற வேண்டியதில்லை பாருங்க. இப்படி இந்த கருவியை கொண்டு வந்துடுறேன். நவீன யாரும் ஏற வேண்டியதில்லை. இப்படி விசை அப்படி இறக்குனா இறங்கிரும், பனைக்கு நேரம் இப்படி ஏத்தினா ஏத்திரும். இப்ப இது கரும்புன்னு வச்சு, கரும்புல இருந்து பாருங்க பிரேசில் என்ன செய்யுது, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, வெல்லம் தயாரிக்குது. இப்ப ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம். இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்ப மாடுனா மாட்டுல இருந்து என்ன செய்து, வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமா ஏற்றுமதி செய்த அந்நிய செலவணி ஈட்டுவது வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும், பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில பால்ல நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டுல தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்ப பால்ல மிகப்பெரிய சந்தை இருக்கு, அதை நீங்க விளங்கணும். இப்ப சாராய பொருளாதாரத்தில் இருக்கு நம்ம அரசு, அது 50,000 கோடி. பால் வந்து 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்ப 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்கு. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்க இருந்து வருதுன்னா ஆந்திராவில இருந்து வருது. ஏன் நம்ம ஆடு மாடுகள் அவமானம். பால் குடிக்கிறது நல்லா இருக்கு, தயிர் சாப்பிட நல்லா இருக்கு, நெய் சாப்பிட நல்லா இருக்கு, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா மாடு வளர்க்கறது அவமானமா இருக்கு. உங்களுக்கு புரியுது நினைக்க. ஆந்திராவில இருந்து ஏன் நீ ஆடு வளர்க்கல, அது அசிங்கம். ஆந்திரா முதலாளி உங்களுக்கு அப்படியே பாலை கறந்து அப்படியே கொடுத்துருவாரு. அவங்களுக்கு அவர் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது, இவன் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது. ஆவின் பால் விற்கிற அரசு, எங்கன்னு யாராவது கேட்டியல?
பால் வளத்துறை அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு, வளம் எங்க இருக்குன்னு கேட்டீங்களா? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடை எங்க இருக்குன்னு கேட்டீங்களா? பாருங்க, இது எப்படி செய்யறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுறோம் மாடு பண்ணைன்னா, அந்த பண்ணையில வந்து காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த மீன் மேயறதுக்கு மேல சூரிய ஒளி தகடு போட்டுறோம். அப்ப 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இது கற்பனையில சொல்லல, உலகம் பூரா இருக்கிறது உங்களுக்கு எடுத்துக்காங்க. இப்ப 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர்ல கொலை வெட்டணும், அங்க மீன் வளர்த்தோம், மாடு, இங்க பண்ணை, கால்நடைக்கு அங்க மருத்துவமனை வச்சிடறோம், அங்க அரசு வேலை கிடைக்குது. இங்க படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் வேலை கொடுத்துட்றேன். பால் எவ்வளவு பால் எவ்வளவு நெய்க்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது. இந்த அங்காடியை மருதம் அங்காடின்னு வச்சிடறோம். சுற்றி கண்காணிப்பு கருவி வச்சிடறோம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ள இருந்துக்கிட்டு கண்காணிச்சா போதும். இங்க படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை கொடுத்துறேன், அவரவர் வாழ்விடத்திலேயே. அப்ப நீங்க அரசு வேலைக்கென்று வெளியில நகர வேண்டியதில்லை, அங்கேயே இருந்துட வேண்டியதான். மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு எனக்கு பால்ல. ஆடு வளர்த்துறேன். கறி இன்னைக்கு 1800, 1200, 1300 ரூபா வந்துருச்சு ஒரு கிலோ கறி. கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு வித்துன்னு வரும் பாருங்க செய்தி, நீங்க படிப்பீங்க. இப்போ பாருங்க, மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளை எல்லாம் எடுத்துட்டு போய் இங்க கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கிருந்து ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நானே பயோகேஸ், ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன், தடை இல்லாமல் எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காக செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமா பேருந்து ஓட்ட வந்த ஆளு. நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு, பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாரா இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தான் உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது.